Not a prank, that's my strategy. Deep smoke, scream close, that's my rhapsody. Heart cold, sharp soul. You know the time to show. Watch it fall a dime, I don't break it, a fun episode. Got it wrapped up, painted it up. Head is stacked up, waited it for a while. دخلنا داخل الهواء ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லியோடான் கேமிங் சேனல். என்ன ஆச்சுன்னா, நான் மைக் ஆன் பண்ணாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் மைக்ரோஃபோன் சவுண்டு கேட்டிருக்காது. ஏன்னா நான் மைக்ரோஃபோனே ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இந்த பாட்டு பைய வேறு யாரையும் அடிக்கவும் மாட்டீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குமோ என்ன கேரக்டர் பிடிக்குமோ அந்த கேரக்டர் டைப் பண்ணி அமுச்சு விடுங்க. நாங்கள் அந்த கேரக்டர் எடுத்து விளாட்றோம். அதே மாதிரி அந்த கேம் பேர் பிகேஎக்ஸ்டி ஒரு கேம் புதுசாக ஏற்றினோங்க இந்த ஃபோனில். அது நாங்கள் விளாட போகிறோம் உங்களுக்காக. அதை விளாட்ணுன்னா உங்கள் ஐடியை சென்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம எல்லோரும் சேர்ந்து விளாடுவோம். அந்த கேம்லேயும் இவன் பாட்டு தான் இந்த ஃபோன். ஆனால் நான் ஒரு ஃபோன் ஐடி வச்சுருக்கேன்.
அந்த ஐடி ப்ரோ ஐடி தான். அந்த ஐடியில் வேணால் லாகின் பண்ணி விளாட்லாம். சொல்லுங்கள், ஐடி அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் விளாடுவோம். வேற பிங்கு வேற போகுது. ஐயோ கோச்சுக்காதீங்க, வெளியே போயிடுச்சு. கைஸ் ஃப்ரீ ஃபயர் என்னமோ ஸ்டக் ஆகி வெளில போயிடுச்சு. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, அந்த இடத்த மட்டும் ஓட்டி விட்ருங்க. ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் இது லேக் ரொம்ப அடிச்சிச்சு, வெளில போயிடுச்சு கேம் விட்டு. மன்னிச்சிருங்க கைஸ் இந்த மாதிரி நடந்ததுக்கு. கைஸ் கைஸ் ரிவைவும் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ், சும்மா ஓடிக்கிட்டு கிடக்குறாங்க. இருங்க கைஸ் மைக் ஆன் பண்ணி சொல்லுவோம். அரே भाई रिव्यू करो, अरे अरे भाई रिव्यू करो नंबर சேட்டா नंबर எந்தூரியவருக்கு மாமுடி இஷ்டம் மாமுடி. गाइस सुनो பாருங்க गाइस, ये வேற லூஸ். 12 बजे हैं, पहले एक वेट कर दो तो जाओ. गाइस ये लूஸ் பாரு என்னமோ பேசிட்டு இருக்காங்க गाइस. மைக் ஆன் பண்ணு காத்திட்டு இருக்கறாங்க गाइस. ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஃப்ரீ ஃபயரில் நீங்களும் இருந்தால் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா பிகேஎக்ஸ்டி விளையாடுறீங்கன்னா கருப்பு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே பப்ஜி விளாட்றீங்கன்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எது அதிகமாக இருக்கும்? நீங்கள் இல்லை நாங்கள் சொன்ன கேமில் எதுவுமே நீங்கள் விளாட்லன்னா நீங்கள் விளாட்ற கேம் போட்டு அதுக்கு உள்ள ஹார்ட்டு போட்டு சொல்லுங்கள். நான் போயிட்டாங்க சார். நான் ரெடியே இந்த காயின் நீங்கள் வந்து டிவிகே ஃபேன்னா ரெட் ஹார்ட் கொடுங்க. டிவிகே போட்டு ரெட் ஹார்ட் நிறையா போட்டுங்க, அள்ளி போடுங்க. அதே டிஎம்கேனா பிளாக் ஹார்ட் கொடுங்க. எது அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய பிளாக் ஹார்ட் தான் சொல்கிறோம். இவன்கிட்ட சொல்லுவோம். அரே பாய் ரிவ்யூ ஏ பாட்டு வேணா ஜோன்ல போய் மாட்டிக்கிட்டு சுற்றி போகிறா இவனே. அப்பாடி வியூ பண்ணிட்டாங்க. கும்பிடுடா, அவனுக்கு காரை போய் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றுறா போட அவனை. போடுறா அப்படி செத்துட்டு போகிறான். கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணணும் கைஸ். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா. கைஸ் நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு நிறையா லைக் போடுங்க கைஸ், எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இப்போ தான் நாங்கள் ஐடி புதுசாக ஓப்பன் பண்ணி இப்போ தான் 4-5 வீடியோ தான் போட்டிருப்போம். அதெல்லாம் போய் பாருங்கள். நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2லேயே அந்த இந்த இது சொல்லியிருப்போம். பார்ட் 2வில் போய் பாருங்கள். அது இன்னும் போடலை, போட்டால் சொல்கிறோம். நம்ம சொன்னோம்லடா அந்த இது மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கியா? ஆறு ஆமாம். அவ்வளோதாங்க. ஃப்ரீ ஃபயர் ஐடி சென்ட் பண்ணுங்க. உங்கள் ஐடி பேர் என்னன்னு சென்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் இந்த இது விளாடுவோம். எல்லோரும் சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம். உங்கள் ஐடி சென்ட் பண்ணுங்கள். கேபிஹெச் கே 4ஆம் நம்பர் நம்மளை காப்பாற்றினேன்டா. வாருங்க கைஸ், போய் ஏறுறோம் கைஸ். இந்த கைஸ் படைய நிற்கிறாங்க. ஓசிக்கில் எடுத்துட்டேன். இந்த நிற்கிறாங்க கைஸ். அல்டிபுடி எடுத்துலாம் கைஸ். உங்களுக்கு தெரியாது, அல்டிபுடி இல்லைன்னா நாங்கள் தான் கிங்கு. மேலூட்டில் இருந்திருக்கு. ஃபோன் கார் புகைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தேதி என்ன தெரியல. 30 செப்டம்பர் கைஸ். கைஸ் எனக்கு தெரிஞ்சு சீசன் முடிய போகுது சிஎஸ். ஆமாம், தீபாவளிக்கு தேதி இது கொடுக்குறாங்க. ஐடி ஃப்ரீ ஃபயர் ஐடியிலேருந்து ஒன்று கொடுக்குறாங்க.
வெடி இந்த ஸ்மோக் பாம் இருக்கும்ல அதில் புஷ்வான சங்கு சக்கரை வெடி இந்த மாதிரிலாம் ஆமாங்க கொடுக்குறாங்க தீபாவளிக்கு. லூட்டு பாக்ஸ்லாம் இது லூட் பாக்ஸ் ஒன்று இது வருது, அது பேர் என்ன, புஷ்வானம். அப்புறம் வந்து மேஜிக் கியூப்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லோரும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நல்லா பண்டில் எடுத்து போடுங்க. பண்டில் நிறையா எடுத்து போடுங்க. பண்டில் ஒரு பென் பண்டில் இருக்குது, பென் பண்டில் அது என்னமோன்னு சொல்லுவாங்க, அது தெரியல. ஒரு ஃபீமேல் பண்டில், ஒரு மேல் பண்டில்லாம் இருக்குது. நிறையா வந்திருக்கு, நான் இன்னும் பார்க்கல. இப்போதான் காலையில் எங்களுக்கு மெசேஜ் இருந்துச்சு. நான் தூங்கிக்கிட்டே இருந்தா சும்மா தானே கைஸ். நாங்கள்லாம் விடிய காலையில் எழுந்திரிச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்களாம் 7 மணிக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிருந்த மாதிரி தலையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் போய் படுத்துட்டோம். படுத்திருந்தா விளையாண்டுக்கு இருக்கும். 3 கிலோ அடிச்சாச்சு கைஸ். நம்ம அதுக்குள்ளே பீக்கு கிளம்பிடலாம். பீக்கு கிளம்புனோன்னா டப்புன்னு போய், ஆனால் நம்ம இந்த இடம் உங்களுக்கு இங்கேருந்து கைஸ் அடிக்கிறான். ஹேக்கராடா நீ? பூச்சிரா இங்கேருந்து அடித்தான் கைஸ். நான் சத்தியமாக பார்க்கல. ஏய் இங்கேருந்து அடிக்கிறான் கைஸ். படவே இல்லையே, ரெட் கலர் காட்டவே இல்லை. ஹேக்கர் கைஸ் அவன். ஹேக்கர் முட்டையா? உங்களை சொல்லலை கைஸ், ஹேக்கர் சொல்ல கொடுப்பாரு. அதுக்கொண்டா அடிச்சிட நானா நம்பரு நம்ம ரெண்டா டீமே இருக்குது. யார் பேசுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம சாவ போகிறோம். நம்ம டீம் க்ளோவால் போட்டுறோம். அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டான் நம்ம டீமோட. நம்ம டீமோடன்றேன். க்ளோவால் போடுறோம் கைஸ். செத்துட்டாங்க கைஸ். சரி கைஸ், வீடியோலாம் முடியல கைஸ். சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. இன்னொன்று நம்ம இன்னொரு பிஆர் ரேங்க் போடுவோம். அடுத்த வீடியோ, இந்த வீடியோ பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். பார்ட் கைஸ் இதுக்கப்புறம் பாட்டெல்லாம் வேணாம். அடுத்து நான் இப்போ இன்னொரு பிஆர் ரேங்க் போடுவோம். லெவல் போய்ட்டோமே. ஓப்பன் கொடுத்து 17 லெவலு 17வது லெவல் காட்டுறா போயிட்டு. 17வது லெவல் போயிட்டாச்சு. ஆமாம் கைஸ் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. கைஸ் மேடம் பிஆர் போடலாம். நிறைய நல்ல பாட்டு பிளேயர்ஸாக கூட்டிகிட்டு போகலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் ஈஸியாகவும் இருக்கும். பாட்டு பிளேயர் தான் எல்லாம் சூப்பராக அடிப்பாங்க. பாட்டு பிளேயராக வருவாங்க. ஹேக்கர் போடலாம் பார்த்தோம் கைஸ், வரமாட்டேங்குது ஹேக்கர். ஹேக்கு போட்டு விடலான்னு பார்த்தோம். எதுக்கு தேவையில்லாத வேலை ஐடியும் போயிடும். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் வாங்கிக்கிறோம். அது கம்மி ரேட்டில் சொல்லுங்கள். கம்மி ரேட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏதாச்சும் ஒரு கம்மி ரேட்டில் ஒரு ஐடி சொல்லுங்கள், நம்ம வாங்கி பார்ப்போம் கைஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கில்டுக்கெலாம் நிறைய பேர் வாங்க. நம்ம கில்டு வேறு வந்து அவெஞ்சர்ஸ். எங்கள்கிட்டே மொத்தமாக 4-5 ஐடி இருக்குது பாருங்கள். அதில் 2வது ஐடி வந்து எமோட் ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து லெவல் எத்தனை தெரியல. லெவல் 21 தானே அதில். எஸ் நம்ம டியோ போனாங்க கைஸ். ஏன்னா டீமாக போனோம்னா ரொம்ப நிறைய பிளேயர்ஸ் வராங்க, கஷ்டமாக இருக்குது. டியோ போனால் நல்லாயிருக்கும். காலையில் சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தேன் கைஸ். இந்த இது 2 பேர் விளாடுவோம்ல, அது என்னது, லோனல்ஸ். லோன் ஆஃப் போட்டேன் கைஸ். ஆனால் அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான். ஹேக்கர் போல அவங்க டீம் கேமை விட்டு வெளியே போயிட்டேன். நான் மட்டும் ஒத்தாடான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் கைஸ். நீங்களும் எங்க கூட வந்து கேம் ஆடுங்க கைஸ். எங்களுக்கு யாருமே இல்லை. நீங்கள் சொல்லலாம், நீ வீடியோ போட்டால் தான்டா எங்களுக்குலாம் எல்லாமே தெரியும். ஆனால் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாராச்சும் எங்களுக்கு நீங்கள் பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க கைஸ். ஆமாங்க கைஸ், நாங்களே இப்போ தான் புதுசாக வீடியோலாம் போடுறோம். என்கிட்ட இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. இன்ஸ்டா ஐடி இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயும் நான் நம்மளோட ஐடியை போட்டு பாருங்கள், லியோடான் கேமிங்னு. அதே பேனர் வச்சு வரும். இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். அதில் போய்ட்டு போட்டிங்கன்னா நம்மளோட ஐடி வரும். அதுக்கும் ஒரு ஃபாலோ ரெக்வஸ்ட் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நாய்க்குட்டி இந்த மாதிரி அதுலேயும் என் ஐடி இருக்குது, இவனோட ஐடியும் இருக்குது. என் ஐடி பேர் வந்து அது என்னதான் கைஸ் நான் சொல்கிறேன் கைஸ். நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டில் போடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில். அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கள் ஐடி எல்லா 2 ஐடிக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 ஐடி நாங்கள் போடுவோம்.
அதில் வந்து ஒன்று வந்து எங்கள் அக்காவுட் ஐடி. அதில் இன்னும் மொத்தமாக 4-5 ஐடி இருக்குது. எங்கள்கிட்டே சேர்த்து என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஒன்று, யூடியூப் சேனல் ஒன்று. யூடியூப் சேனல் இதுதான் நம்மள்கிட்ட. இது வந்து இதில் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸ் தான் போடுவோம். ஆமாம். அதில் வந்து நம்ம எப்போவுமே பிகேஎக்ஸ்டிக்கு உள்ள ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, ஸ்டோரி மாதிரி ஸ்டோரி நிறையா போடுவோம். அதில் பார்த்துக்கோங்க. பார்த்து அதிலே லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு எந்த சோஷியல் மீடியாலேயும் போயிட்டு பேட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஆமாம், அது யூடியூபர் மனசுக்கு வலிக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே எங்களோட ஐடியில் வந்து நிறைய பேர் ஃபேக் ஐடி வச்சுருக்காங்க. ஆமாம், அன்னைக்கு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேக் ஐடி நிறையா இருக்கு. எங்கள்கிட்டயே வெறும் ரெண்டு ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 2 ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு ஃபேக் ஐடி. பார்த்தீங்களா கைஸ் எப்படி இந்த உலகம் வந்திருக்குன்னு? அதே நிறைய மாதிரி நிறையா உங்கள்கிட்டலாம் வேறு உங்கள் ஐடி கூட எதுவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது கிடையாது. அதே மாதிரி ஐடியெல்லாம் திருட்டு போகுது. ஆமாம், ஃப்ரீ ஃபயர் ஐடி வேறு நான் சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி ஒரு நாளைக்கு என் ஐடியில் வளர்ந்துட்டு இருக்கும்போது நான் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தேங்க. திடீர்னு என் ஐடியை பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. அப்புறம் மறுபடியும் போட்டு ஒரு மாதம் இருக்குங்க வராதுக்கே. மறுபடியும் எனக்கு கரீனா கரண்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முடியல. நான் வர இந்த யூடியூப்பில் பார்த்தேன். இந்த கரீனா ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு கரீனா நூப் கம் 1 vs 1 போடுறாங்க கைஸ். அது மாதிரி நம்மளும் போடுவோமா? மணி எத்தனை இப்போ? மணிப்பா கைஸ் 11 ஆக போது. 5 நிமிஷம் தான் இருக்குது. 10:55. நீங்கள் எந்த டேட்டில் பார்க்குறீங்களோ அந்த டேட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டைம் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்களோ அதே சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கும் அந்த என்னதுன்னா என்னமோ சொன்னில அந்த கேம் பிகேஎக்ஸ்டி. பிகேஎஸ்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. பேர் கமெண்டு, அப்புறம் அந்த ஐடி ஒரு நம்பர் வரும் கைஸ், அதை முக்கியமாக கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அது இருந்தால் தான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஆமாம், அதே நம்பரே ஒழுங்காக போடுங்க கைஸ். செக் பண்ணணும் நான் ஒழுங்காக. இது எவ்வளோ எல்லாம் விளாடலாம். 200 புரியல. ஓ பேக் ஃபுல்லாக ஒன்று தான் வாங்க முடியுமா? ஸ்டாக்கில் இல்லையா? ஏன்டா அதை எடுத்துகிட்டு போடா. ஸ்டாக்கில் இல்லை. இந்த இருக்கிற வச்சுல எடுத்துக்கோமா கைஸ். இது எடுத்துக்கோமா. இதுவே எடுத்துக்கலாம்னு தோணுது. எதை எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இது எடுத்துக்கலாம். ஏன்னா நான் விளாண்டதில்லை. வேணாம் எதுக்கு வம்பு. இதுவே எடுத்துக்கோ. வேணாம் எதுக்கு வம்பு. இதுவே எடுத்துக்கோண்டா. இல்லை 2 கண்ணு எடுத்துக்கோமா. வேணாம் எதுக்கு. எப்படிதாங்க இது எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமா சொல்லுங்க. இருக்கா அப்படின்னா இது எடுத்துக்கோ. பான்ஃபயர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்துலாம் பார்க்குறீங்களோ அந்த ஊரை சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க பார்க்குறது எல்லோரும். என் ஃப்ரெண்ட்ஸு. இது என்ன டேபிள் கவுந்து கிடக்குது? அடித்த புயல் 2 பேர் தான் இருக்காங்க. பீக்கு கிளம்புறோம் நம்ம. பீக்கு ஒரு இடம் பீக்கில் ஒரு இடம் இருக்குது கைஸ் கடலில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து கடலுக்கு நடுவில் ஒரு இடம் மாதிரி இருக்குது, பீக் மாதிரி. இந்த ஏரியா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஆமாம், லைக் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். வீடியோ டெய்லி போடுறேன், லைக் மட்டும் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் தேவை ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு எவ்வளோ கிலோ வச்சுருக்கான். முட்டை டேமேஜே கொடுக்கல. என் ஃப்ரெண்டை எவ்வளோ போட்டு நிற்கிறாங்க இல்லை தெரில கைஸ். இங்கே எவனுமே இறங்கல. நமக்கு பீக்கு கிளம்ப முடியல. பீக்கில் தான் அவ்வளோ பேர் நிற்காங்க. பாருங்க கைஸ், எங்கேருந்து எங்கே போகிறேன்னு மட்டும். பாருங்க அங்கே போய் இறங்கணும், டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க.
எப்படி காய்ஸ் சூப்பரா இறங்கணுமா இங்கேருந்து இங்கே டப்பு டப்புன்னு இருந்தோமா இது நம்ம அடுத்த உடனே ஒருத்தர் ஓடுறாங்க guys. இல்லை காய்ஸ் சும்மா சொல்கிறேன் அந்த சைடு ஒன்றாண்டு காய்ஸ் நீங்கள் சாவறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம பீக்குக்கு வந்தாலே ரொம்ப எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த நிற்கிறான் இங்கே பாருங்க இங்கிட்டு வாங்கிட்டு வா பீக்குக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது கையில் கண்ணை வச்சுட்டு தான் ஓடுறது அவனுக்குள்ள அடிக்கிறான் இல்லை எது நிற்பாங்க ஏன்னா அது உள்ள நிற்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ அந்த இது அது என்ன கேமு அந்த கேம் வரும் அப்படி சொல்கிற கேமு டப்பு டப்புன்னு இதுவும் இல்லை ஒரு தடவை வாங்கவே முடியுமா ஃபுல்லாக என்ன கண்ட்ரு அது என்ன கேம் சொன்னால் அந்த கேம் சொல்லி பிகேஎக்ஸ்டி இது வாங்கிக்கலாம் guys. பிகேஎக்ஸ்டி கேம் வரும் அது இன்ஸ்டாகிராமில் போடுவோம் இல்லைனாட்டி இதில் போடுவோம் இல்லை லாங் வீடியோஸ்னால் இதில் போடுவோம் இல்லை ஷார்ட்ஸ்னால் இன்ஸ்டாகிராமில் போடுவோம் அடுத்து நான் வச்சுருக்கேங்க ஷேர்ஸ் அடித்த வீடியோ ட்ரிபிள் டெக்னோன்னு அந்த வீடியோலாம் ஷார்ட்ஸாக போடணும் இன்னும் போடாமல் இருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் அதில் ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டிருக்கேன் ஸ்டோரி ரீல்ஸு ஸ்டோரி வந்து 2 ஸ்டோரி போட்டிருப்பேன் ரீல்ஸ் 1 போட்டிருப்பேன் இதுவே கிடைக்குது இது என்னது அதெல்லாம் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க போட்டா மேலே ஏற முடியாது ஒரு கார் ஜீப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஜீப்பை வச்சு தான் அது மேலே ஏறி போவேன் எந்த ஒரு கார் நிற்கிது எடுத்துக்கோ கார் அங்கக்குள்ளே நிப்பாட்டி கார் மேலே ஏறி அப்படியே க்ளோவர் மேலே ஏறி அப்படி போ க்ளோவோட போட்டுறாங்க உனக்குள்ள தெரியும்டா எனக்கு இப்போ மறந்துருச்சு டிரைவிங் பண்ண தெரில கைஸ் இதில் வேற எக்ஸல் ஓட்டுறேன் அன்னைக்கு சைக்கிளை கவுத்துட தெரிஞ்சுட்டாங்க கைஸ் ஏன்டா நொறுக்குற வேணாம் கைஸ் இப்படி பண்ணுறான் நொறுக்கிட்டு அது மேலே ஏற முடியாதோ அது மறந்துட்டேன் இல்லை ஏற முடியாது க்ளோவால் தப்பான இடத்துல போட்டேன் அதான் கைஸ் ஒரு வீச்சு கிடச்சிருச்சு க்ளோவால் எல்லாத்தையும் நொறுக்கி ஏன்டா போங்கடா இருக்கிறேன்டா மேலே ஏறிட்டு க்ளோவால் புறாத்தையும் நொறுக்கி விட்டுரு அப்போதான் எவனுமே மேலே வர மாட்டேன் போங்கடா நான் சத்தியமாக இருக்கிறேன்டா கேமே நான் தப்பான இடத்துல க்ளோவால் போட்டு இப்போ க்ளோவாலுன்ட்டு இல்லைடா போங்க கைஸ் ட்ரிக்கு ஃபெயிலியர் ஜீப்பு தான் ஜீப்பு எங்கடா இருக்கும் ஏறா ப்ளூ பாக்ஸ் படுத்துருச்சு ஐயோ ஐயோ சாமி வேற எடுத்துருக்கு வாங்க கைஸ் அஸ்னலுக்கு போவோம் என்ன தெரியல கைஸ் சவுண்டா ஏன்னா 2 பேர் சுற்றுறாங்க ஒரே நேரத்தில் ஃபோன் கொடுத்துறா ஏன் இந்த காரை போட்டு நொறுக்குன நொறுக்குனா வந்தா கரெக்டாக ஏற முடியும் அது தெரியாத நொறுக்குனா எப்படா மேலே ஏற நீங்கள் ஓடுறோம் பார்த்துட்டேன் டே தம்பி ஜிப்லைனில் போடா வரும் கைஸ் ஓடுறா ஜூம் பண்ணி பார்க்கணும் இந்த ஓடுறான் பாருங்க கைஸ் கீழே இந்த ஓட்டான் வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க கைஸ் தப்புச்சிட்டான் இப்போ பாருங்க கைஸ் நம்மளே அடிக்கிறாங்க கைஸ் நாங்கள் இப்படின்னு போவோம்டா எங்கடா அவன் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க கைஸ் இந்த வராங்க கைஸ் என்ன கைஸ் எங்ககிட்டே வா இங்கே போடா நீ போடா இருடா ஜோன் இன்னும் ஜோன் வேண்டாம் இந்த ரெண்டாவது ஜோன்ரா இருக்கு ஆமாண்டா ஏன்னா ஸ்பீடாக போகிற ஜோன் டே டக்குன்னு மூச்சு இன்ஹீலர் போட்டுக்கணும் ஐயோ டக்குன்னு போங்க டக்குன்னு போகிறா டேய் எங்கடா அர்சனல் இருக்குது அடுத்து அர்சனல் கீ வேறு தெரியாமல் வாங்கிட்டேன் அர்சனலே இல்லைடா அடுத்து ஜீப் நிற்கிது வர்றா ஜீப் பின்னாடி நிற்கிது ஜீப் நின்று விடு 10 பேர் தான்
ஹலோ எத்தனை கிலோ அடிச்சேன்னு சொல்லி கைஸ்ல என் ஃப்ரெண்டு அவ்வளோ கில்லு டே ஆஃப்லைன் அவன் என் ஃப்ரெண்டு செத்துட்டான்டா. டேய் அவினாஷ் செத்துட்டான்டா. அபிலாஷ் செத்துட்டான்டா. டேய் இதுவா தெரியாம இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருக்கேன். இப்போதான் ஜோன் அடிப்பிட்டு சுட்டு போலாம் போல. பாவம்டா இது தெரியாம ஒருத்தர் அடிக்கிறான்டா பின்னாடி இருந்து. டேய் எங்கேருந்து அடிச்சான்? பின்னாடி இருந்து அடிக்கிறான்டா. எல்லாரோட கொப்பார் நீ. சாரி கைஸ். லூஸு கைஸ். சரி இன்னொரு மேட்ச் போடுவோம் கைஸ். கடைசியாக ஒரு மேட்ச் போட்டுக்கிட்டு கிளம்பிடலாம் கைஸ். வீடியோ அடுத்து இந்த இவனோட கைஸ் கடைசியாக ஒரு இந்த லோனுக்கு போட்டு முடிச்சுக்கலாம் கைஸ். எதை போடுறதுனே தெரில. இப்போ ஒரு லோனுக்கு போட்டு முடிச்சிடலாம். யாரோ அதுவா எனக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு. உங்களுக்கு கபடி பிடிக்குமா கைஸ்? வீடியோ ரொம்ப லென்த்தாக நினச்சிக்காதீங்க. ஆமாம் ரொம்ப லென்த்து. அரை மணி நேரம் கிட்ட ஆக போகுது வீடியோவே. 26 நிமிஷம் ஆச்சு. 1.5 GB பிடிக்குது. செத்துட்டேன். இதை போடுறதே நாளைக்கு ஆயிரம். என்ன என்ன அடிக்க விடுறது? டேய் பாட்டு என்னடா என்ன அடிக்க விட மாட்டேங்குது? எஸ் நான் ஒரு ஏஸ் அடிச்சு வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வேணுமா நான் ஏஸ் அடித்த வீடியோ இங்கே வருவான். கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. பின்னாடி இந்த ஒரு சேரானா அழுத்தி பூடி ஹெட்ஷாட் அழுத்தி பூடி அழுத்தி பூடி. நான் என் ஒத்தாள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி நிற்கிறான். கைஸ் பார்த்தீங்க என்னென்னமோ ஆகுது கைஸ். அப்போ ஏக்கர் கைஸ் ஏக்கர் எப்படி தான் போட்டாயின்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் ஹேக்கர் நிறையா வராங்க கைஸ் இந்த பாட் ஐடியில். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ஜ் 21 இருக்குது கைஸ். இது ரெட்மி மொபைல் கைஸ். அதனால சார்ஜ் போட்டுட்டா இருந்தால் நம்ம 5G ஃபோன் வாங்கலான்னு இருக்கோம். அதே நல்ல மாடல் ஃபோன் 3000. ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்க கைஸ். ஐக்யூ வாங்கலாம்னா காசு அதிகம் வரும். ஐஃபோன் எவ்வளோ? ஐஃபோன் நேற்று ஒரு ஐஃபோன் பார்த்தோங்க கைஸ். 1,00,000 இல்லை கம்மியாக வந்துச்சு. 1,30,000 30,000 வந்துச்சு கைஸ். அவ்வளோதான் அவனை நாம சொல்லு. பின்னாடி இருந்து அடிக்கிறான். அது டீமெட்ரா. பாட்டு இதுக்கு ஓசிக்கில் அடிச்சுட்டு இருக்க பாட்டு மாதிரி. அரே பாட்டு ஒய்யூ ஓசிக்கில் பாட்டு நூபு நூப் நூப் நூபு நூபு குட்டி வா சனியை ஓசிக்கில்லாம் வாங்க வேண்டியது சனியை பாட்டு. நீ நின்று அவன் போய் அடிக்கட்டும். போடா போய் ஆடுறா போடா. விட்றா சனியை பாட்டுறான். நீ நில்லு அவன் போய் அடிக்கட்டும். போய் ஆடுறா போடா. உனக்கு தேவைன்னா நீ போய் ஆடுற. எதுக்குடா ஓசிக்கில் வாங்குற? முடிச்சுட்டா அணிகுண்டத்துக்கு போடுறான். ஓசிக்கில் வாங்குறான்டா. விடிகுண்டு அடிச்சு விட்டான்டா. ஐஸ் நீங்கள் எதுவும் இந்த விளாண்டுக்கு பச்சை கலர் சொக்கா போட்டு நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி ஓசிக்கில் வாங்காதீங்க. அட்டன்னும் தயவுசெஞ்சு எவனும் ஓசிக்கில் வாங்காதீங்க. செவனே கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுத்தான். இந்த மாதிரி இங்கே இருங்க. நான் 1000 டேமேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் வெறும் 3 கில்லு தான். வெறும் 3 ஓசிக்கில் வாங்குறாங்க. நம்ம அடிச்சு வைக்கிறோம்னா அவன் வாங்கிடுறான். இந்த பாருங்க சரி அவனும் நல்லா தாங்க அடிக்கிறான். எனிமி டீம்னா வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அடிக்கிறான். திறமைக்கு அடிக்கிறான். இல்லை என்னமோ ₹1 வந்துச்சுன்னு பார்த்தேன். என்ன இது ரெடி ஆச்சடி வேணாம். இது என்ன இது இல்லை நம்மளாம் போட்டு பார்ப்போம். கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் வேணும்னா சொல்லுங்க. நாங்கள் எடுத்து கூகுள்லேருந்து எடுத்து காட்டுறோம்.
நல்ல ஃபோனா உங்களுக்கு எந்த ஃபோன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க guys. அந்த ஃபோனே வாங்குறேன். அதுக்குன்னே ஐஃபோன்னு சொல்லி விட்றாதீங்க. அதெல்லாம் வாங்க முடியாது. எங்க அது ஒரே கமாண்டில் நிறைய கமாண்ட், ஒரு ஃபோனு நிறைய. இப்போ 5G ஃபோன்லாம் வச்சுக்கோங்க, அதுலேயே நிறைய கமாண்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபோன் தான் வாங்குவேன். கைஸ் நீங்கள் எந்த ஃபோன் கமெண்ட் பண்ணிட்டீங்களோ ஆனால் 5Gயாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. 5Gயாக இருக்கணும், நல்ல ஜிபி ரேம் தரணும். ஆனால் ஹேங் ஆகக்கூடாது அடிக்கடி. ஆமாம், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கும் நல்ல ஃபோன் வேணும். சரி கைஸ், அரை மணி நேரம் ஆச்சு, வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட. பாய் கைஸ். ஹலோ.